ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பாய் ரன்அவே. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நிஜ வாழ்க்கையில் நிறைய தடவை பல தடவை நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் எனக்கு எப்போவுமே நடக்கிறது அது கூட. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பையன் சூப்பராக கேம் விளாட்றான். இது என்ன கேம் அது? சரி, யாரா அவன் நம்மளை கூப்பிட்றது? ஃப்ரெண்டாக தான் இருப்பான் போல். சரி, ரொம்ப நேரம் எவ்வளோ கேம் விளையாடு. நான் வெளில போகிறேன்னு கேட்குறான் போல் பையன். Did you finish your homework? Yes, all done. Then show me your class journal. அட பாவி. ச்சே, அடுத்து என்ன சொல்கிறான்? What's that? An F? Teacher's note? Misbehaved in class? Was goofing off. And yet you want to play outside. ரொம்ப ரொம்ப மோசம் கைஸ். இது என்ன கைஸ்? கைஸ் இது கண்டிப்பாக நடக்குதுதான் கைஸ். ஐயோ கைஸ், டேய் அந்த பையனடா பண்ணான். If I see you slicking around, I'll rough you up real good. ஐயோப்பா, இங்கப்பா என்ன பையன் பாவம் கொஞ்ச நேரம் விளையாடுறான்னு கேட்குறான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒழுங்காக ரிப்போர்ட் கார்டை எடுத்துகிட்டு வான்னு காட்டுறாங்க. ரிப்போர்ட் கார்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா மிஸ்பிஹேவ் என்னென்னமோ சொல்லி ரிப்போர்ட் கார்டில் தப்பு இதெல்லாம் போட்டு கைஸ் இந்த பையன் நினச்சிட்டு மன உடச்சல் ஆயிடுச்சு கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். விடுங்க, இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு கேம் விளையாடுவோம். வாடா விளாடா. இது சிபி அழுத்தணுமா? ஆனால் இல்லையா? அவ்வளோதாங்க. எவன்டா அது கத்துறது? சும்மா கத்தின்னு எவன்டா அது? எங்கள் அப்பாவாக இருப்பார் போல். அதாவது இந்த கேமில் இருக்கிற பையனோட அப்பா தான். ஆண்ட்ரூவா? ஆண்ட்ரூ எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ரூ 444ன்னு வரும்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரூ 444. டடே ஓகே. என்னது ஹிண்ட்? ஆண்ட்ரூ இயர் ஆஃப் பர்த்தா? ஸ்பேஸ் விடாமல் போடணுமா? ஆண்ட்ரூ இந்த மெசேஜ் வேறு. ஆண்ட்ரூ 444 இல்லை 4 எக்ஸ்ட்ரா 4 போடும் இல்லை போடும். தெரில எனக்கு டேட் ஆஃப் சே இது தெரில எனக்கு. இதில் இங்கே டேட் ஆஃப் பர்த் இதில் இருக்குமா? இது எதுவுமே எழுத முடியலையே. சரி வெளில போவோம். வெளில போனால் இதுதான். இது வந்து என்ன ரூமு? பாத்ரூமா? ஆமாம் பாத்ரூம் தான். ஓகே, உள்ளே போயாச்சு காய்ஸ். ஸோ இப்போ என்னது? ஆமாம், இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த கேம் தான் எனக்கு தெரியும். ஆனால் இதில் என்ன பண்ணுவாங்க, ஏதோ துணி எடுத்து வாஷிங் மிஷினில் போடால் இந்த துணி தான் எங்கேன்னு தெரில. இதுக்குள்ளே இருக்க துணி முடிவு தவிர துணி இல்லை. இதுக்குள்ளே இருந்தால் ஏதோ எடுப்பாங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் கச்சா. ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே இருக்குதுன்னு தெரில. அடுத்தது எதுவுமே இல்லை இதுக்குள்ளே. இந்த அழுக்கு துணி எதுவுமே இல்லை. ஸோ ஓகே கைஸ், அது தெரில அது என்னென்னு. இப்போ இங்கே அப்பா ரூம் தான். அது அப்பா ரூம். இது ஐயோ நல்ல வேலை உக்காந்து தான் போகணும் போல். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணோம், உள்ளே வந்து அவர் அப்பா ரூமா அப்பா அம்மா ரூம் இது. ஓகே, இதில் வந்து பூ எடுக்கணும். பூ எடுக்கக்கூடாது, உள்ளே ஒரு சாவி இருக்கும். இது வந்து கரெக்டாக நமக்கு எடுக்க முடியாது. எங்கள் அம்மா இப்போ தண்ணி ஊற்ற போகிறாங்க. இது கரெக்டான சமயம். நல்ல வேலை. இவர் லேப்டாப் வேணாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது எடுப்போமா? இல்லை அவங்க ரூம் அவங்க வெளில போகிறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கும். அது அவன் கத்தின்னு இருப்பார் அப்படி வெளில. சரி இப்போ நம்ம போவோம். வெளில இப்போ பார்த்துட்டு இருக்காரு ஃபுட்பால் மேட்ச்சுப்பா, கிரிக்கெட் மேட்ச் பாருப்பா. ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிக்கிறான்ப்பா பாருப்பா. போயிட்டாங்க. என்ன பண்ணோம், சிம்னி ஆஃப் பண்ண கத்த பாட்டி. ஐயோ ஒரு பிபி ஏறுது கைஸ் கத்த. இங்கே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரில. பெருசாக எதுவும் இருக்காது. இல்லை இது இங்கே எதுவுமே இல்லை கைஸ். எதுவுமே இல்லை. அது இப்போ இது பண்ண. ஐயோ கைஸ் வராங்க. மூடுறா கதவு மூடுறா. ஐயோ உட்கார்றாப்பா. வராங்களே, ஏதாவது கண்டுபிடிச்சி திட்ட போகிறாங்களா? சிச்சோ மாட்டிக்கணுமோ? ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே ஃபஸ்ட்டு ட்ரையில் மாட்டிக்கிட்டோம் கைஸ். இது சகஜம் தான் கைஸ், பார்த்துக்கலாம் கைஸ். செம்ம பயமாக இருக்குது. அங்கே யாரு?
ஐயோ வா கைஸ் சைடு சத்தியமாக நான் மாட்டிக்கிட்டேன் பயந்துட்டேன் கைஸ். அது வந்து நான் ஏதாவது மாற்றி வச்சுருந்தேன்னா இது ஓ டேம் சச் ஸ்மோக்கா. இப்போ கதவு ஜன்னலை திறந்துருப்பாங்க. நீட்டுக்கு எங்கள் அப்பா ரெஸ்ட் ரூம் அதாவது இந்த கேமில் இருக்க பேரோட அப்பா ரெஸ்ட் ரூம் போகிறாரு. சரி ஓகே நம்ம போமா வேணாமா சரி போயிருப்பார் என்னத்துக்கு. இல்லை நடக்கிற சவுண்டு கேட்குது. இப்போ சவுண்டு கேட்குதா? இல்லை கேட்கல. சரி ஓகே இப்போ தெரிஞ்சிடுறா நூட்ரா கதுவை. அவர் என்ன ரெஸ்ட் ரூம் போகும்போது ஊன்னு கத்தின்னு இருக்காரு. குனிடா ஓ சமைக்கிறாங்க. ஓடுற ஐயோ சாமி ஓடுறாடி ஓடுற ஐயோ என்னதுடா டே எங்கடா? ஐயோ Grab the broom and get to it. I don't want a single speck of dust left. கைஸ் அது திக்திக்காக இருந்துச்சு கைஸ். செம்ம திக்திக்காக ஒரு மாதிரி பயந்துட்டேன் கைஸ். நான் எப்படி பார்த்தாங்கன்னே தெரியல கைஸ். சத்தியமாக எந்த ஐடியாவும் இல்லை எனக்கு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்கம்மா விளையாட விடுங்களாம்மா கொஞ்சம் விளையாட போயிட்டு. இப்போ அவங்க மட்டும் விளையாட கம்ப்யூட்டர் கேம் விளையாட தெரியாதாம்மா எனக்கு. என்னம்மா நீங்கள் அப்போ உட்காந்து படிக்கிறேன்னா இல்லையான்னு செக் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னம்மா நீங்கள் உட்காந்தா மட்டும் பச்சிடணும்மா கொஞ்சம் பார்த்து இருக்கணுமா. சே உங்களுக்கு எதுவுமே தெரியுமா? விளையாட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் கூட விளையாட விட மாட்டேங்கிறாங்க இந்த காலத்தில். அம்மா வந்து விளையாட இப்போல்லாம் பசங்க ஃபோனு கையும் தானே இருக்கிறாங்க. சே விளையாட விட்டுறாங்க நல்லதுன்னு கூட தெரிய மாட்டேங்குதுங்கன்னா என்ன ஃபாஸ்டர் வீடு ஃபுல்லாக பிரிக்கிறா கூட இவங்கள திருப்தி ஆகாது. ஷோ கைஸ் நம்ம புலம்புக்கு இவங்கெல்லாம் விடவே மாட்டாங்க. இப்போ நம்ம இவ்வளோ தான் புலம்புனாலும் ஆனால் இவங்க வேலை செஞ்சது கூட விட மாட்டேங்கிறாங்க. இப்போ பெருக்குனா மட்டும் விளையாட விட்டுருவீங்களா? ஜஸ்ட் ஒரு வேறு ஒருத்தர் கத்தினுக்கா வீட்டில் நடக்கிறது பெருசாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ரிலேட் ஆனாலும் ஆனால் நிறைய வீட்டில் ரிலேட் ஆகும் கைஸ். ஒரு வழியாக விட்டாங்களா? ஸோ ஓகே கைஸ் அது ரொம்ப காண்டு தான். சரி விடுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வேகமாக இப்போ அம்மா ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ டேரெக்டாக போகிறோம். இப்போ அங்கே போயிடும். ஐயோ என்னது பார்த்துட்டாங்க. பார்க்கல ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம்டா. இப்போ நம்ம ஸ்மூத்தாக போவோம். இப்போ யாரும் எதுவும் இல்லை. சரி நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வேகமாக அந்த சைடு போயிட்டு ஒரு சைடு நல்ல விட்டுச்சு கைஸ். இதெல்லாம் நம்ம தலைவிதி. ஐயோ கைஸ் நான் ஒரு செகண்ட் அது அவங்க வரலன்னு நினச்சேன் கைஸ். எஸ்கேப் கூட இருப்பேன் கைஸ். எல்லாம் நமக்குன்னே வருது கைஸ். இந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணி தொலைடா ஓ ஸோ நீங்கள் சொல்லுங்கப்பா வெள்ளு ஓ என்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது ஒழுங்காக க்ளீன் பண்ணோம். இப்போ க்ளீன் பண்ணிட்டு ஆனால் இந்த என்ன இப்போ மட்டும் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி சைக்கிள் கேப்பில் இவங்க வாழ நம்மகிட்ட பாதி முடிச்சிடுறாங்க. சரி இப்போ நம்ம போவோம். வெளில போடா. ஐயோ நான் ட்ரை பண்ணுறேங்க வாட்ஸ்அப் நம்மளை விட்டாங்க. ஐயா ஏன்னா ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. இப்போ வெளில போ அடுத்தது என்னென்னா இப்போ டேரெக்டாக திரும்ப அம்மா ரூம் வேணாம் அப்பா ரூம் போவோம். அம்மா ரூம் போட மாட்டேங்கிறேன். அப்பா ரூம் வெளில திறந்து வச்சுக்கிறது. இப்போது சீக்கிரமாக போடா அப்பா ரூம் போடா. டப்புன்னு போ சரி மூடி பா. அந்த பூவிலேருந்து ஒழுங்காக உருப்படி எடுத்துடணும். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் போது அடி வாங்கினேன். பூவில் வந்து ஒழுங்காக எடுக்காமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃப்ளவர் ஒழுங்காக கீழே என்னது வேறு ஏதோ சொல்கிறாரு அவர். போடு. ஐயோ ஏதோ மெசேஜ் வந்துருக்கு. ஐயோ யோசிப்போம் மெசேஜ்னா இங்கே தானே வருவார் அவர். நம்ம பக்கம் ஃபஸ்ட்டு ரவுண்டில் கைஸ் இது கேமே சரியில்லை கைஸ். அப்படி சொல்ல கேம் நல்லா தான் இருந்துச்சு. பாவம் பையன் மரண அடி வாங்குறான். ஐயோ நம்மளால தான் கைஸ் இந்த பையனுக்கு நிலமை. இந்த பையனை நம்ம அடுத்த வாட்டி காப்பாற்றி கூப்பிட்டு போகிறோம் கைஸ். ஸோ இதுக்காக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அதான் பார்ட் 2 வேணும்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 லைக்ஸ் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஒரு 10 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பார்ட் 2 போட்டுருவேன் கைஸ். இது வேறு ரிவ்யூவில் இல்லை வெளில பாய் கைஸ் பாய்.